வணக்கம் தோழர்களே. நம்முடைய தொடர் வாசிப்பில் ரிக்வேதம் 6வது மண்டலம் 22வது சுக்தம் இன்று வாசிக்க வேண்டும். நேற்று 4609வது பாடலோடு மிகுந்த செல்வம் உள்ளவனே, அசுரர்களை கொல்பவனே, வேள்வியிலே உனக்கு உரிய பாகம் எது, அவி எது? வஜ்ரத்தை ஏந்துபவனும் தேரில் அமர்ந்து பலவற்றை ஏற்பவனும் பல செயல்களை நடத்துபவனும் பலத்தை ஒரு தொலைபேசி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று தெரியவில்லை, இடையூறாக இருக்கிறது, அவ்வளோதான். சொந்த பலமுள்ள நீ மனோவேகமுள்ளதும் கணுக்கள் உள்ளமுள்ள படையால் இந்த மாயையோடு வளர்ந்த விருத்திரனை கொன்றாய். மிக்க ஒளி உள்ளவனும் மிகுந்த வலிமை உள்ளவனுமான இந்திரனாம் நீ உன்னுடைய எதிர்ப்பற்ற படையால் அசுரர்களின் இணக்கமற்ற கடினமான திடமான கோட்டைகளை இடித்தாய். பழையவனும் மிக்க வலியனுமான இந்திரனின் புகழை பூர்வத்தில் போல் இப்பொழுது நான் துதியால் பரத்தும் பணியில் இருக்கிறேன். எல்லையற்றவனும் நன்கு ஏந்தி செல்பவனுமான இந்திரன் எங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் கடத்தி செல்வானாக. துன்புறுத்தும் அரக்கர்களின் இனத்துக்காக புவியிலும் சோதியிலும் நடுவானிலும் உள்ள இடங்களை தாபப்படுத்தவும். ரிஷபனே, உன்னுடைய தாபத்தால் அவர்களுடைய எங்கும் பஸ்வப்படுத்தவும். பிரம்மத்வேஷிகளை பஸ்வப்படுத்த சோதியையும் புவியையும் தாபப்படுத்தவும். இந்திரனே, பிரகாசிக்கும் தோற்றமுள்ளவனே, சோதியில் தோன்றும் சனங்களுக்கு நீ அரசன், புவியில் தோன்றும் சலன ஜீவன்களுக்கும் நீ அரசன். நீ உனது வலது கையிலே வஜ்ராயத்தை ஏந்தவும். அமிர்தனே, நீ எல்லா மாயைகளையும் அழிக்கிறாய். நாங்கள் பகைவர்களை கொல்ல மகத்தாய் இருப்பதும் தடைபடாமல் உள்ளதும் திரண்டு இருப்பதுமான சுவஸ்தியை எங்களுக்கு அளிக்கவும். நீ சுவஸ்தியால் தாசர்களை ஆரியப்படுத்தினாய். நாகூசாதிகள் அதற்கு அடிக்குறிப்பு எதுவும் இல்லை. நாகூசாதிகளின் என்றால் மானிடர்களின் என்று எடுத்துக்கொள்ளலாம். மானிடர்களின் ஆயுதங்கள் ஓங்குக, விருத்திரர்கள் இயங்குக. பலரால் அழைக்கப்படுபவனே, படைப்பவனே, எக்ஜார்கனனே, அனைவராலும் போற்றப்படும் குதிரைகளோடு எங்களிடம் வா. உன்னுடைய குதிரைகள் எந்த தேவனாலும் அசுரனாலும் தடுக்கப்படாதவை. அவற்றோடு எங்கள் முன்னே விரைந்து வா. 4620வது பாடலோடு அந்த சூக்தம் நிறைவு பெறுகிறது. 22 நவக்வர்கள் என்றால் இங்கு அங்கிரசர்களை குறிக்கலாம் என்று அடிக்குறிப்பு இருக்கிறது. கணுக்கள் உள்ள படையால் வடமொழியில் பகுவர்ணா வஜ்ரேன என்று உள்ளது. இது வஜ்ராயுதத்தை குறிப்பதாக சாயனர் கூறுகிறார். 23 ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது. இந்திரனே, சோமம் பிழியப்பட்டு மகஸ்தான ஸ்தோம சந்தத்தோடு தோத்திரம் கூறப்படுங்கால் நீ உன்னுடைய குதிரைகளை இணைக்க ஆயத்தமாகவும். மகவானே, உன்னுடைய இணைக்கப்பட்ட குதிரைகளோடு உனது கையிலே வஜ்ராயுதத்தை ஏந்தி கொண்டு இங்கு வா. நீ சோதியிலே சத்துருக்களோடு வீரர்களை ஊக்கப்படுத்தும் போரிலே போராடுங்கால் சோமம் பொழிபவனை காக்கிறாய். அச்சமற்ற இந்திரனே, யக்ஞத்திறமுள்ளவனும் பயந்தவனுமான வழிபடுபவனை துன்புறுத்தும் தஸ்யுக்களை நீ தாழ்த்துகிறாய். ஆனாலும் சோமத்தை பிழிந்தவுடன் நீ வா. யக்ஞத்திறமுள்ளவனும் பயந்தவனுமான வழிபடுபவனை துன்புறுத்தும் தஸ்யுக்களை நீ தாழ்த்துகிறாய். கொள்கிறாயின்னு தான் வரும். ஆனாலும் சோமத்தை பிழிந்தவுடன் நீ வா. வழிபடுபவனை பாலனத்துக்கு செலுத்தும் உக்கிரனான இந்திரன் பொழிபவனுடைய சோமத்தை பருகுவானாக. சோமத்தை தருபவனுக்கு அவன் உலகத்தை தருவானாக. துதிக்கும் மனிதனுக்கு அவன் செல்வத்தை தருபவனாகுக.
வஜ்ராயுதத்தை ஏந்துபவனும் சோமத்தை பருகுபவனும் பசுக்களை அளிப்பவனும் பலவித சந்தானங்களையும் வீர புதல்வர்களையும் அளிப்பவனும் வழிபடுபவனுடைய அழைப்பை செவியுறுபவனும் நம்முடைய துதிகளை பற்றுபவனுமான இந்திரன் தினந்தோறும் நடைபெறும் பல வேள்விகளுக்கு குதிரைகளோடு வருவானாக. நாங்கள் எங்களுக்கு புஷ்டி ஸ்டைலை செய்த பழைய இந்திரனுக்கு அவனால் விரும்பப்படும் தோத்திரத்தை கூறுகிறோம். இந்திரனுக்கு அளிக்கப்படும் அவி அவனை மேம்படுத்துக என்னும் முழக்கத்தோடு சோமம் பொழியப்படுங்கால் நாங்கள் அவனை போற்றுகிறோம். இந்திரனே நினைக்கணும். இந்திரனே, நீ உன்னை வலிமை செய்து கொள்ள தோத்திரங்களை செய்தாய். நாங்கள் உனக்கு அத்தகைய துதிகளை கூறுகிறோம். நாங்கள் எங்களது வேள்விகளோடு திருப்தி செய்யும் இதமான தோத்திரங்களை சோமத்தை பருகும் உனக்கு கூறுகிறோம். இந்திரனே, நீ இணக்கமாகி எங்களுடைய புரோட்டோசத்தை பெற்றுக்கொள்ளவும். புரோட்டோசம் என்பது ஒருவித மாவினால் செய்யப்பட்ட அடை என்று ஒரு உணவு. தயிரோடு கலந்த சோமத்தை பருகவும் வழிபடுபவனால் பரத்தப்பட்ட தருப்பையின் மீது அமரவும் உன்னை விரும்புபவனுக்கு உலகத்தை பரத்தவும். உக்கிரனான இந்திரனே, நீ உன் விருப்பம் போல் இன்புறவும் இந்த யஜ்ஞங்களிடம் சேர்க. பலரால் அழைக்கப்படும் உனக்கு எங்களுடைய இந்த தோத்திரங்கள் எழுக. இந்த துதி உன்னை எங்களுக்கு பாலனம் செய்ய ஊக்கப்படுத்துக. நண்பர்களே, சோமங்கள் பிழியப்பட்டவுடன் இனிய பானங்களால் இந்திரனை திருப்தி செய்யுங்கள். அவனுக்கு மிகுந்த சோமத்தை அளியுங்கள். அவற்றால் அவன் எங்களை புஷ்டிப்படுத்துகிறான். மிகுந்த சோமம் அளிப்பவனை காக்க இந்திரன் எப்பொழுதும் பாராமுகமாயிருக்கிறான். அவன் எங்களை புஷ்டிப்படுத்துகிறான். மிகுந்த சோமம் அளிப்பவனை காக்க இந்திரன் எப்பொழுதும் பராமுகமாயிரான், எப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா பராமுகமாயிரான், இருக்க மாட்டான் என்று. அது இந்த கவிகளில் அப்படி வரலாம். எதிர்மறையான ஒரு பிரயோகம். பார்ப்பான், பார்க்க மாட்டான், பார்க்காமல் இரான் அப்படிங்கிறது மாதிரி வரும்ல. சோமம் பொழியப்பட்டவுடன் அவிச்செல்வனின் தலைவனான இந்திரன் பரத்வாஜனான என்னால் வழிபடுபவனை நலத்துக்கு செலுத்தவும் அவன் இந்திரன் விரும்பத்தகுந்த எல்லா செல்வங்களையும் அளிக்க போற்றப்படுகிறான். 4630 23 சுத்தம் நிறைவு பெறுகிறது. ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: சோமத்தை பொழியப்படும் வேள்விகளிலே இந்திரனில் தோன்றும் மதம் நலத்தை பொழிகிறது. ஸ்லோகத்தோடு இசைக்கப்படும் பாட்டிலே மதம் நலத்தை பொழிகிறது. ஆதலால் சோமத்தை பருகுபவனும் பழைய ரசத்தை குடிப்பவனுமான மகவான் துதிகளோடு மனிதர்களால் ஏற்ற தகுந்தவனாய் இருக்கிறான். சோதியில் வசிக்கும் அவன் துதிகளின் அரசனாயிருக்கிறான். அழியாத பாலகனாயிருக்கிறான். பகைவர்களை துன்புறுத்துபவனும் வீரனும் மனிதர்களுக்கு இதம் செய்பவனும் பகுத்து அறிபவனும் வழிபடுபவர்களின் பரந்த பாலகனும் மனைகளை அளிப்பவனும் நரர்களை நடத்துபவனும் ஏத்துபவர்களை ஏந்துபவனும் உணவை அளிப்பவனுமான இந்திரன் வேள்வியிலே போற்றப்படுங்கால் எங்களுக்கு உணவை அளிக்கிறான். சூரனே, மகானான உன்னுடைய மகிமை சோதி புவிகளின் மேன்மையை, சக்கரங்களின் வட்டத்தினது மேன்மையை, அதாவது சோதி புவிகளின் மேன்மைங்கிறதுக்கு அப்படி பொருள் வரும். அச்சு போல் முந்துகிறது. புருகுதனே, இந்திரனே, உன்னுடைய பல பாலனங்கள் மரத்தின் கிளைகளைப் போல் எழுகின்றன. பல செயல்களை நடத்துபவனே, அறிஞனே, உன்னுடைய செயல்கள் பட்டிக்கு செல்லும் பசுக்களின் பரந்த வழிகளைப் போல் பரவி இருக்கின்றன. ஈகை மனமுள்ள இந்திரனே, உன்னுடைய கட்டுக்கடங்காத செயல்கள் கன்றுகளை கட்டும் கயிர்களைப் போல் பகைவர்களை கட்டுபவையாய் இருக்கின்றன. இந்திரன் என்று ஒரு செயலை நடத்துகிறான், மறுதினம் வேறு செயலை நடத்துகிறான். அடிக்கடி நன்மையையும் புண்மையையும் மாறி மாறி செய்கிறான். அவனும் மித்திரனும் வருணனும் ஆரியனும் இந்த வேள்வியிலே எங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்பவர்களாய் இருப்பார்களாக. இந்திரனே, மனிதர்கள் வேள்விகளாலும் துதிகளாலும் அவர்கள் விரும்புவதை உன்னிடமிருந்து
மலையின் உச்சியிலிருந்து இறங்கும் சலங்களைப் போல் இறக்குகிறார்கள், பெறுகிறார்கள். துதியால் சேரத்தகுந்த உன்னை இந்த துதிகளோடு உணவை விரும்பி போருக்கு பாயும் குதிரைகளைப் போல் ஊக்கமாகி அணுகுகிறார்கள். இந்திரன் மாதங்களாலும் வருடங்களாலும் மூப்பாகான், தினங்களாலும் மெலிந்தவனாகான். துதிகளாலும் தோத்திரங்களாலும் உயர்த்தப்படும் மகத்தான இந்திரனின் தேகம் செழிப்புடன் ஆகுக. போற்றப்பட்டாலும் இந்திரன் திடமாயிருப்பவனுக்கும் தசியுக்களால் தூண்டப்பட்டு ஊக்கமாயிருப்பவனுக்கும் வசமாகான். இந்திரனுக்கு பெரிய மலைகளும் சுலப வழிகளாகின்றன. ஆழத்திலும் அவன் நம் நிலையை காண்கிறான். சோமத்தை பருகுபவனும் ஆற்றல் உள்ளவனுமான இந்திரன் ஆழமுள்ளதும் அகலமுள்ளதுமான மனத்தோடு எங்களுக்கு உணவையும் பலத்தையும் அளிப்பானாக. இன்னலற்ற நீ எங்களை காக்க தினந்தோறும் கவனமுடன் இருக்கவும், இந்திரனை போரிலே தலைவனை காக்க அவனை பின்பற்றவும், அருகிலோ தூரத்திலோ இருக்கும் பகைவரிடமிருந்து அவனை காக்கவும், மனையிலோ வனத்திலோ இருக்கும் பகைவரிடமிருந்து அவனை காக்கவும், உத்தம வீர புதல்வர்கள் உள்ள நாங்கள் 100 வருடங்கள் இன்புருவமாக. 4640வது பாடலோடு அந்த 24வது சூக்தம் நிறைவு பெறுகிறது. அடிக்குறிப்புகள் 2 இருக்குது. பட்டிக்கு செல்லும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அதில் புல்லை மேயும் பசுக்கள் புறப்பட்ட இடம், அவற்றின் கொட்டில் பட்டி. அது இங்கேருந்து எங்கே பட்டியிலேருந்து நம்ம பட்டியில் அடைச்சோம் மாடுகள் அப்படிங்கிறோம்ல, அதுக்காக இந்த பட்டி என்பது போல் எல்லா சிறந்த காரியங்களும் இந்திரனிடமிருந்தே தோன்றின என்று பொருள் வருகிறது. கன்றுகளை கட்டும் கயிறுகள் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருந்தது. அதுக்கு இந்திரனை வழிபடுபவர்களை அவனுடன் பிணைக்கும் பாசம். அன்பிலானது அடிமை தலையல்ல. இங்கு தா என்ற வடமொழி சொல் 2 வகையான பொருளுடன் கையாளப்பட்டுள்ளது. 2 வகையான பொருளுடன் கையாளப்பட்டது. ஒன்று, தா என்றால் கொடு என்று பொருள், பரிசுகளை கொடுப்பது மற்றொரு பொருள். கயிறு கொடு என்று பொருள். கயிறு, பாசம். பஸ்ஸ என்ற சொல்லுக்கு குழந்தை, கன்று என்று பொருள். மூலச்சொற்றடை இதுதான். வத்சானாம் ந தந்தயக தே இந்திர தமன்வந்தக அதமானக சுல்தாமன். வடமொழி தெரிந்தவர்கள் இச்சொல் விளையாட்டை ரசிக்கலாம். வத்சானாம் ந தந்தயக தே இந்திர தன்மன்வந்தக அதமானக சுல்தாமன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லிப்பார் வடமொழி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அதில் அடிக்குறிப்பு இருக்கு. சொல் விளையாட்டு. ரிஷி பரத்வாஜன் அது என்ன இன்னொரு விளைவுன்னா 4வது பாட்டை வட கன்றுகளை கட்டும் கயிறுகள். அதே வடமொழி படிச்சிருப்பது. 25வது சுத்தம் ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: ஆற்றல் உள்ள இந்திரனே, உன்னுடைய இந்த சிறிய பெரிய இடையான பாலனங்களால் எங்களுடைய பகைவர்களை கொல்ல, போரிலே எங்களை காக்கவும், உக்கிரனே மகானான நீ எங்களுக்கு அவசியமாக இருக்கும் உணவுகளை அளிக்கவும், இந்திரனை இந்த துதிகளால் இன்பமாகி எதிர்க்கும் படைகளை துன்புறுத்தி எங்கள் சேனைகளை காத்து பகைவனின் கோபத்தை விளக்கவும், இந்த துதிகளால் ஊக்கமாகி எல்லா பகைவர்களையும் ஒவ்வொரு திசைக்கும் துரத்தவும், ஆரியனுக்கு எல்லா தாச பிரஜைகளையும் தாழ்த்தவும். ஆரியன்ட்ட யாருமே எதிர்த்து நிற்காமல் தாசர்களை அடக்கிவை அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இந்திரனே, எங்கள் முன்னே எங்களை அழிக்க பகைவர்களாக அணிவகுத்து நிற்பவர்களை, அவர்கள் பந்துக்களாக இருந்தாலும் அல்லது பந்தும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுடைய படைபலத்தை அழிக்கவும், அவர்களுடைய திறத்தை தளர்த்தி அவர்களை ஓடச் செய்யவும். எதிர்த்து கொள்ளும் 2 படைகள் புதல்வர்களுக்காகவும் பேரர்களுக்காகவும் பசுக்களுக்காகவும் சலத்துக்காகவும் சலத்துக்காகவும் நிலத்துக்காகவும் போரிலே போராடுங்கள். அங்கு சமருக்கு வலியாங்கங்களோடு 2 வீரர்கள் பரஸ்பரம் எதிர்த்து நிற்கும்போது மிக்க வலியாங்கம் உள்ள வீரன் மற்றவனை கொள்ளுகிறான். இந்திரனே, உன்னை எவனும் தடைப்படுத்தான். போரிலே உன்னை எந்த வீரனும் அணுகான். போரிலே உன்னை எந்த வீரனும் அணுகான். துன்புறுத்துபவனும் அண்ட முடியாது, நெருங்க முடியாது. எந்த வீரனும் அணுகான், துன்புறுத்துபவனும் அண்டான்.
தன் திறத்தில் நம்பிக்கை உள்ளவனும் ஆகான். இவர்களிலே எவனும் உனக்கு நிகரில்லை. நீ இந்த சூரர்களை எல்லாம் முந்துகிறாய். வலிய சத்துருவை வீழ்த்துவதற்காகவோ ஆட்களோடு நிறைந்த மனைகளை பெறுவதற்காகவோ போரிலே இரு படைகள் போராடுங்கள். இந்திரனை அழைக்கும் அறிஞர்களின் மனிதன் செல்வத்தை வெல்கிறான். ஆதலால் இந்திரனே, உன்னுடைய சனங்கள் பயத்தால் பதறுங்கள். நீ அவர்களை காக்கவும் எங்களுடைய முதன்மையான தலைவர்களையும் எங்களை முற்படுத்தி உன்னை வழிபடுவர்களையும் நீ காக்கவும். இந்திரனே, மகத்தான உனக்கு செல்வத்துக்காகவும் பகைவனை கொல்வதற்காகவும் ஆற்றல் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. போற்ற தகுந்த இந்திரனே, தகுந்த சத்திரமும் தகுந்த சக்தியும் போரிலே தேவர்களால் உனக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்திரனே, நீ எங்களால் போற்றப்பட்டு நாங்கள் போரிலே பகைவர்களை வெல்ல எங்களை ஊக்கப்படுத்தவும் துன்புறுத்தும் தூய்மையற்ற பகைவர்களை தாழ்த்தவும் பரத்வாஜர்களான நாங்கள் உன்னை போற்றி மிகுந்த உணவோடு மனைகளை பெறுவோமாக. 4649. இப்பகுதியில் உள்ள பாடல்கள் வரப்போகும் போரில் வெற்றி வேண்டும் என பாடப்படும் பாடல்கள் என்று சொல்கிறார்கள். வலிய சத்துரை வீழ்த்துவதற்காக என்று வரும்போது, போரிடும் இரு படைகளில் எந்த ஒன்றுக்கும் வெற்றியை தரும் திறன் இந்திரனுக்கு உண்டு. ஆனால் சாயனர் வேறு விதமாக பொருள் கூறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்திரனை அழைக்கும் அறிஞர்களுக்கு அவன் ஆதரவு தருகிறான் என்று அவர் கூறும்பொருள். யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சாயனர் சொல்கிறார். 26வது சூக்தத்தை பார்ப்போம். ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: இந்திரனே, நாங்கள் மிகுந்த உணவை பெற சோமத்தை அளித்து உன்னை அழைக்குங்கால் நீ எங்களுக்கு செவி சாய்க்கவும் வரப்போகும் தினத்திலே போருக்காக மனிதர்கள் அணிவகுக்குங்கால் நீ உன்னுடைய உக்கிர பாலனத்தை எங்களுக்கு அளிக்கவும் வாஜினியின் புதல்வனான பரத்வாஜன் அவிகளை அளித்து பெறுவதற்குரிய மிகுந்த உணவை பெற உன்னை அழைக்கிறான். இந்திரனே, அவன் நல்லவர்களை காப்பவனும் பகைவர்களால் எதிர்க்கப்படுங்கால் துஷ்டர்களிடமிருந்து காப்பவனுமான உன்னை காக்கிறான். அவன் தன் கைமுட்டிகளை எழுப்பி பசுக்களுக்காக போராடுங்கால் உன்னை எதிர்பார்க்கிறான். நீ கவி ஒலியை பெற அவனை ஊக்கப்படுத்துகிறாய். நீ அவியை அளித்த குசனுக்காக சுஷனை துணித்தாய். நீ அதிதிக்குவனுக்கு சுகத்தை அளிக்க விரும்பி கொல்லப்பட மறுமாங்கம் இல்லாதவன் என தன்னை நினைத்திருந்த சம்பரனின் தலையை நீக்கினாய். நீ ரிஷபனிடம் பெரிய போர் தேரை சேர்ப்பித்தாய். 10 தினங்களாக போர் புரிந்து அவனை காத்தாய். நீ துக்கிரனை வேதசுவோடு கொன்றாய். துக்கிரனை வேதசுங்கிறது ஒரு அரசன் அல்லது அசுரனாகவும் இருக்கலாம் என சாயனர் கூறுகிறார். அதே போல் துஜிங்கிறதும் ஒரு அரசனுடைய பெயர் தான். சத்துருக்களை கொள்ளும் இந்திரனே, நீ புகழுக்குரிய செயல்களை நடத்தினாய். சூரியனே, நீ சம்பரனின் 100ம் 1000மான படைகளை உடைத்தாய். நீ தாசனான சம்பரன் மலையிலிருந்து வெளியில் வந்தபோது அவனை கொன்றாய். நீ திவோதாசனை அற்புத பாலனங்களால் காத்தாய். நீ உன்னை போற்றிய துஜியை மேம்படுத்தினாய். சிரத்தையுடன் அளிக்கப்பட்ட சோபத்தால் இன்பமாகி தபீதிக்காக சுமரியை நீ நித்திய சயனத்தில் சாய்த்தாய். இந்திரனே, நீ பிடீனசன் அப்படின்னு வந்துடுது. நீ பிடீனசனுக்கு கன்னிகையான ரஜியை தந்து உன் அறிவால் 60,000 படைகளை உடனே அழித்தாய். இந்திரனே, வீரர்களோடு சேர்ந்தவனே, மிக்க வலியனே, பகைவர்களை தாழ்த்துபவனே, வீரர்கள் பகைவர்களை பந்தப்படுத்தும் உன்னால் அளிக்கப்பட்ட சுகத்தையும் பலத்தையும் போற்றுகிறார்கள். அங்கனம் நானும் எனது வழிபடுபவர்களோடு உன்னால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அப்புகழுள்ள சுகத்தையும் பலத்தையும் பெறுவேனாக. துதியாறுகனான இந்திரனே, உன்னுடைய நண்பர்களான நாங்கள் செல்வத்துக்காக கூறப்படும் இந்த தோத்திரத்திலே உனக்கு பிரியமுள்ளவர்கள் ஆவோமாக. அப்படி வரும். பிரியமுள்ளவர்கள் ஆவோமாக. பிரதர்தனுடைய புதல்வனான சத்ரஸ்ரீ விருத்திரர்களை கொல்வதிலும் செல்வங்களை குவிப்பதிலும் மிக்க உத்தமனாய் இருப்பானாக. விருத்திரர்கள் என்பவர்கள் விருத்திரன் போன்ற மன்னர்கள். அவங்க இதில் அரக்கர்கள் என்று வரும். 4657வது பாடலோடு அந்த சுத்தம் நிறைவேறுகிறது. ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறும் 27வது பாடல். யயாவதி என்பது ஒரு நதி. அடிக்குறிப்பை முன்கூட்டியே சொல்லிடுறேன்.
யயாவதி என்பது ஒரு நதி. ஹரியூப்யா என்பது ஒரு நகரம், ஆறு என்றும் கூறுவார்கள். தங்க நிறம் கொண்ட தூண்கள் நிறைந்த இடம். அப்யாவர்த்தன சாயமானன் ஓர் அரசன், பார்த்தவர்கள் என்ற இனத்தின் தலைவன், வரசிகன் என்பவனின் பகைவன். வரசிகன் ஓர் அசுரனின் பெயர் என்கிறார் சாயனர். வரசினன், சம்பரன், அகி, விருத்திரன், தைவவாதன், அப்யாவர்த்தன். இங்கே நீங்கள் இந்த பெயர்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய பெயர்கள். பரத்வாஜர் இது பாடல்கள் இவை. அதில் இந்த ஹரியூப்யா, ஹரப்பாவில் தமிழர் ஆட்சி என்ற குருவிக்கரம்பி சண்முகம் அவருடைய நூலில் வருகின்ற இந்த செய்திகள். 27வது சுத்தம் பார்க்கலாம். இந்த சோம மதத்திலே சோமம் சாப்பிட்டதுனால மதம் என்றால் உற்சாகம். இந்த சோம மதத்திலே இந்திரன் எதை செய்தான்? இந்த சோமத்தை பருகியவுடன் அவன் எதை செய்தான்? இந்த சோமத்தின் நட்பிலே அவன் எதை செய்தான்? உன்னை போற்றிய பழையவர்களும் புதியவர்களும் இந்த சோம சதனத்திலே உன்னிடமிருந்து எதை பெற்றார்கள்? இந்த சோம மதத்திலே இந்திரன் நல்ல செயலை செய்தான், சோமத்தை பருகி அவன் நல்ல செயலை செய்தான். இதே ரெண்டும் தான், அதே தான் வரும். இந்த சோம மதத்திலே இந்திரன் நல்ல செயலை செய்தான், இந்த சோமத்தை பருகி அவன் நல்ல செயலை செய்தான், அவன் இந்த சோமத்தின் நட்பிலே நல்ல செயலை செய்தான். உன்னை போற்றிய பழையவர்களும் புதியவர்களும் இந்த சோம சதனத்திலே உன்னிடமிருந்து நல்லதை பெற்றார்கள். மகவானே, நாங்கள் உன்னுடைய எல்லா மகிமைகளையும் அறியோம், நாங்கள் உன்னுடைய செழுமை செல்வங்களையும் அறியோம், உன்னுடைய துதியார்கமான எல்லா செல்வத்தையும் அறியோம், உன்னுடைய ஆற்றலை எவனும் அறியான். நீ எந்த வீரியத்தால் வரசிகனுடைய புதல்வர்களை கொன்றாயோ இந்த வீரியம் எங்களால் அறியப்பட்டது. உன்னுடைய எல்லா சக்தியோடு அவர்கள் மீது செலுத்தப்பட்ட வஜ்ராயுதத்தின் சத்தத்தால் அவர்களில் தீரனாயிருந்தவனும் மாய்ந்தான் என்பதும் எங்களுக்கு தெரிந்தது. அவன் சயமானனுடைய புதல்வனான அப்யாவர்த்தனுக்கு உதவி செய்து வரசிகனுடைய வம்சத்தை அழித்தான். ஹரியூப்யா நகரத்திலே விருசிவானுடைய முன்னணி படையை கொன்றான். பின்படை பயத்தால் கலைந்தது. பலரால் அழைக்கப்படும் இந்திரனே, யயாவதி நதிக்கரையிலே கவசம் அணிந்த 30,000 வீரர்கள் புகழை நாடி ஒன்று சேர்ந்தார்கள். வரசிகனுடைய புதல்வர்களான விருசீவதர்கள் சரத்துக்கு முன்னே சாய்ந்து உடையும் பாண்டங்களைப் போல் நாசமடைந்தார்கள். இனிய புல்லால் இன்பமாகி துள்ளி குதித்து துலங்குபவையும் சோதி புவிகளின் நடுவே செலுத்தப்படுபவையுமான குதிரைகளுள்ள இந்திரன் சிருஞ்சயனுக்கு துர்வசனை வசப்படுத்தினான். சிருஞ்சயன் என்பது ஆரியர்களின் பக்கமுள்ள ஒருவர். துர்வசன் என்பவர் அரக்கர் அல்லது தஸ்யு அல்லது ஆதிக்குடிகள் மன்னன், ஆதிக்குடிகளின் மன்னன். வரசிகர்களை தெய்வவாதனுக்கு அளித்தான். அவனுக்காக போரிட்டு அவர்களை கொன்றான். அக்னியே, செல்வனும் சிறந்த அரசனுமான சாயமான அப்யாவர்த்தன் தேர்களோடு வரும் 2 பெண்களையும் 20 பசுக்களையும் அளித்தான். பிருது வம்சத்தில் வந்த இவனுடைய இந்த தர்ஷனை எவனாலும் அழிக்க இயலாது. இது விவரம் அந்த நூலில் பார்த்தால் தெரியும். ஆனால்
அங்கிருந்தவர்களை கொன்றுவிட்டு அந்த செல்வங்களை பெண்களை எல்லாம் அபகரித்தார்கள் என்பது அந்த ஹரப்பா சமாச்சாரங்கள். தனது துதிப்பாடலுக்கான பரிசு வர தாமதமாவதை குறிக்கிறது. ரிஷி தனது பொறுமையின்மையை 1-2 பாடல்களை வெளியிடுகிறார் என்கிறார் சாயனர். என்ன நீ எதை வாங்கின, எதை போன, என்ன பண்ண, என்ன ஒன்றுமே எனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் கோச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி சாயனர் சொல்கிறார். வரசிகன்கிற ஒரு அரசனின் பெயர் என்று அவர் சொல்லிவிட்டார். அதோடு வரசிகன், ஹரியுபியா ஒரு நகரம், யயாவதி ஒரு நதி, விரஜ என்றால் நீர்நிலைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம், வசிப்பிடம். இல்லை என்றால் நீர்நிலைகள் அதிகம் நிறைந்த ஒரு நாடு. விரஜ ஸ்வரஜ அப்படின்னு சொல்ற 28 ரிஷி பரத்வாஜன் பசுக்கள் மற்றும் இந்திரனை நோக்கி கூறுவது: பசுக்கள் வருக, செல்வத்தை தருக, அவை எங்களுடைய பட்டிகளில் தங்குக, எங்களால் அவை இன்புறுக, பல நிறமுள்ள பசுக்கள் கன்றுகளோடு பெருகுக, அவை இந்திரனுக்கு பல உஷைகளிலே பாலை அளிக்க, இந்திரன் துதியை கூறி வேள்வியை செய்பவனுக்கு விரும்பும் செல்வங்களை தருகிறான், அவன் எப்பொழுதும் பொருளை தருகிறான், அவனுக்கு சொந்தமாயுள்ளதையும் நஷ்டப்படுத்தான், அவன் அவனுடைய செல்வங்களை அடிக்கடி அதிகப்படுத்துகிறான், பக்தனை பகைவனுக்கு அணுக முடியாத கோட்டையிலே நிலைப்படுத்துகிறான், பசுக்கள் இழக்கப்படாமல் இருக்க, எந்த திருடனும் அவற்றை அபகரிக்காமல் இருக்க, எந்த எதிர்ப்பாயுதமும் அவற்றின் மீது செலுத்தப்படாமல் இருக்க, எந்த பசுக்களால் கோபதி வேள்விகளை செய்கிறானோ, தேவர்களை எஜிக்கிறானோ, அந்த பசுக்களை அவன் நீண்ட காலம் அடைந்திருப்பானாக, புழுதி எழுப்பும் போர்க்குதிரைகள் அவற்றை அணுகாமல் இருக்க, வேள்வியின் பலிபீடங்களுக்கு செல்லாமல் இருக்க, போற்றும் மனிதனுடைய பசுக்கள் பயமற்று எங்கும் மேய்த்தரையிலே சுற்றி மேய்க, பசுக்கள் எனக்கு செல்வமாகுக, இந்திரன் எனக்கு பசுக்களை அளிப்பானாக, பசுக்கள் சோமத்தின் முதல் உணவை அளிக்க, சனங்களே இந்த பசுக்கள் எங்களுக்கு இந்திரனாகின்றன, நான் மனத்தாலும் இருதயத்தாலும் இந்த இந்திரனை விரும்புகிறேன், பசுக்களை எங்களை புஷ்டிப்படுத்துங்கள், மெலிந்திருப்பதும் எழிலற்றதுமான தேகத்தை அழகுள்ளதாய் செய்யுங்கள், செல்வ குரல்கள் உள்ள நீங்கள் எங்கள் மனையை செல்வப்படுத்துங்கள், உங்களுடைய மகத்தான உணவு சபைகளிலே போற்றப்படுகிறது, பசுக்களே உங்களுக்கு பல கன்றுகள் தோன்றுக, மேய நல்ல புல்தரைகளும் செல்வதற்குரிய குளங்களும் உங்களுக்கு நிலைக்க, எந்த திருடனும் உங்களை வசப்படுத்தாமல் இருக்க, இறைக்காக எந்த பிராணியும் உங்களை எதிர்க்காமல் இருக்க, ருத்ரனுடைய ஆயுதமும் உங்களிடமிருந்து நீங்குக, பசுக்களின் புஷ்டிப்படுத்தும் உணவு விரும்பப்படுக, இந்திரனே உன்னை பலப்படுத்த காளையின் ரேதஸானது விரும்பப்படுகிறது. 4673வது பாடலோடு அந்த 28வது சூக்தம் நிறைவேறுகிறது. கடவுளர்களையும் விலங்குகளையும் பாடுகின்ற அந்த பாடல். இந்த 8வது பாடல் இருக்குல்ல, குழப்பமாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். பசுக்களின் புஷ்டிப்படுத்தும் உணவு விரும்பப்படுக, இந்திரனே உன்னை பலப்படுத்த காளையின் ரேதஸானது விரும்பப்படுகிறது. சாயனரை ஆதாரமாக கொண்டது மொழிபெயர்ப்பு, அதாவது குழப்பமாக இருக்குங்கிறார். பசுவின் பாலும் சோமரசமும் கலந்த ஒரு கலவையை இந்திரனுக்கு அளிப்பதால் அவனுக்கு வீரியம் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் என்று சொல்கிறார். வீரியம் அதிகரிக்கும். 29வது சுத்தம். ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: உங்களுடைய தலைவர்கள் இந்திரனுடைய நல் மனத்தை விரும்பி மகத்தான துதியை கூறி நட்புக்காக அவனை போற்றுகிறார்கள். வஜ்ரத்தை கையில் ஏந்தும் அவன் மகத்தான செல்வத்தை தருகிறான். பெரியவனும் அன்பனுமான அவனை பாலனத்தை அடைய உயர்த்துங்கள். அவனுடைய கைகளிலே மனிதர்களுக்கு நலத்தை அளிக்கும் செல்வங்கள் குவிந்திருக்கின்றன. தேரிலே செல்லும் அவன் பொன் தேரிலே அமர்ந்திருக்கிறான். அவனுடைய கைகளிலே ஒளிக்கதிர்கள் சேர்ந்திருக்கின்றன. தேரிலே இணைக்கப்பட்டிருக்கும் வலிய குதிரைகள் அவனை வானின் வழியிலே ஏந்தி செல்கின்றன. அவர்கள் செல்வத்துக்காக உன்னுடைய பாதங்களை வணங்குகிறார்கள். ஏனெனில் வஜ்ராயுதத்தை ஏந்தும் நீ சத்துருக்களை வீழ்த்துபவன், தட்சிணைகளை தருபவன். நடிகனே,
நீ அனைவரும் காண எப்பொழுதும் சலனமாகும் வடிவத்தை தரித்து சுற்றும் சூரியனைப் போல் தோன்றுகிறாய். இந்திரனுக்கு சோமம் பிழியப்பட்டு பொருத்தம் செய்யப்படுகிறது. புரோட்டோசம் பக்குவமாகிறது. நெல், வால் கோதுமை இந்த ரெண்டையும் புரோட்டோசம் தயாரிப்பார்கள். யமம் பொறிக்கப்படுகிறது. அறிஞர்கள் இந்திரனை புகழ்ந்து அவியை அளித்து துதிகளை கூறிக்கொண்டு தேவர்களின் அருகே செல்லுகிறார்கள். உன்னுடைய வலிமைக்கு எல்லை வகுக்கப்படவில்லை. அந்த வலிமையின் மகிமையை அறிந்து சோதியும் புவியும் கலங்குகின்றன. அறிஞன் ஊக்கமாகி அவியோடு உன்னை நன்கு எஜித்து நீரால் மந்தைகளை திருப்தி செய்யும் கோபதியைப் போல் உன்னை திருப்தி செய்கிறான். இங்கனம் மகானான இந்திரன் அழைக்கப்படுவானாக. பொன் மோவாயுள்ள அவன் வேள்விக்கு வந்தாலும் வரவில்லையானாலும் செல்வத்தை தருபவனாய் இருக்கிறான். ஒப்பற்ற பலமுள்ள அவன் தோன்றியவுடன் பல விருதுரர்களையும் பகைக்கும் தசிவுக்களையும் அழிப்பானாக. வந்தாலும் வரவில்லையானாலும்னாக்கா வடமொழி மூலத்தில் ஊதி அனூதி என்ற சொற்கள் வருகின்றன. எந்த உதவியும் தேவையில்லாத உதவுபவன் என்று பொருள். ஆனால் சாயனர் மேற்கண்ட வந்தாலும் என்று பொருள் கூறுகிறார். 4679வது பாடல். அதோடு 29வது சுத்தம் நிறைவு பெற்றுகிறது. 30வது சுத்தம் ரிஷி பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுகிறார். இந்திரன் வீரியத்தை புலப்படுத்த மீண்டும் மலர்ந்தான். முதல்வனும் மூப்பற்றவனுமான அவன் செல்வங்களை தருகிறான். இந்திரன் சோதியையும் புவியையும் கடக்கிறான். அவனுடைய பாதி பாகம் இரு உலகங்களுக்கும் சமமாகிறது. நான் அவனுடைய மகத்தான அசுரனை அளிக்கும் ஆற்றலை போற்றுகிறேன். வீரச் செயல்களை நடத்த அவன் எடுக்கும் சங்கற்பத்தை எவனும் தடைப்படுத்த இயலாது. அவனால் சூரியன் தினந்தோறும் தென்படுகிறான். நல்ல வினைத்திற்பனான அவன் பரந்த உலகங்களை செய்கிறான். நீ நதிகள் செல்ல வழிகளை வகுத்த உன்னுடைய செயல் பூர்வத்தில் போல் இப்பொழுது நடைபெறுகிறது. அதனால் நீ அவற்றை வழிகளிலே செலுத்தினாய். மலைகள் உனது ஆக்ஞையால் உணவுக்கு உட்காரும் மனிதர்களைப் போல் நிலைத்தன. நல்ல செயல்களை நடத்துபவனே உன்னால் உலகங்கள் திறப்பட்டன. இந்திரனே, உனக்கு சமமாகவோ மேலாகவோ தேவர்களிலே எவனுமில்லை, மனிதர்களே எவனுமில்லை. நீ சலங்களை நீ ஜலங்களை தடுத்த அகியை கொன்றாய். நீ ஜலங்களை கடலுக்கு பாய விடுவித்தாய். நீ தடைப்பட்ட ஜலங்களை எல்லா திசைகளிலும் பாய விடுவித்தாய். நீ சூரியனையும் சோதியையும் உஷையையும் உடனே பிறப்பித்து உலகத்தின் சனங்களுக்கு அரசனாயிருக்கிறாய். 4684. உணவுக்கு உட்காரும் மனிதன். உணவின் மேல் உட்காரும் பூச்சிகள் போல் என்று இருக்கலாம். உணவுக்கு உட்காரும் மனிதன்னு சொல்கிறாரு மொழிபெயர்ப்பாளர். உணவின் மேல் உட்காரும் பூச்சிகள் போல் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு கும்பலாக உட்கார்ற மாதிரி. 31வது சுக்தம் ரிஷி சுகோத்திர பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுகிறது. சுகோத்திர பரத்வாஜன் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சுகோத்திர பரத்வாஜன் என்று பரத்வாஜன் வகைராவாக இருக்கலாம். செல்வபதியே, நீ செல்வர்களுக்கு ஒரு தலைவனாய் இருக்கிறாய். நீ மாண்டர்களை உன்னுடைய இரு கைகளிலே ஏந்துகிறாய். அவர்கள் புதல்வர்களையும் வீரப்பேரர்களையும் மழையையும் அடைய பல துதிகளோடு உன்னை போற்றுகிறார்கள். இந்திரனே, உனக்கு பயந்து வானின் எல்லா உலகங்களும் பெய்யாத மழையை பொழியச் செய்கின்றன. நீ தோன்றுங்கால் சோதியும் புவியும் மலைகளும் வனங்களும் திறமான அனைத்தும் கலகுகின்றன. சோதியும் புவி என்றால் அப்புறம் மலைகள் வனங்களும் அதில் தான் இருக்கும். இருந்தாலும் இது அப்படி தனித்தனியாக சொல்லுகிறார். பூமி, வான் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது மழையை பொழிய செய்கிறது. நீ தோன்றுங்கால் சோதியும் புவியும் மலைகளும் வனங்களும் திறமான அனைத்தும் கலங்குகின்றன. இந்திரனே, குத்சனோடு சேர்ந்து வற்றாத சுஷ்டனை எதிர்த்து போராடினாய். நீ போர்க்களத்திலே குயவனை சாய்த்தாய். நீ போரிலே சூரியனுடைய தேரின் சக்கரத்தை திருடினாய். நீ தீயோர்களை துரத்தினாய். நீ போர்க்களத்திலே குயவனை சாய்த்தாய். குயவன்கிறது யாரோ ஒருத்தர் பேராக இருக்கலாம். அறிஞனே, சோமத்தால் பெறப்படுபவனே, உனக்கு துதியை கூறும் பரத்வாஜனுக்கும் உனக்கு சோமத்தை அளிக்கும் திவோதாசனுக்கும் ஆற்றலோடு செல்வங்களை தருங்கால் நீ தஸ்யுவான சம்பரனுடைய எதிர்ப்பற்ற 100 கோட்டைகளை இடித்தாய். சம்பரனுடைய எதிர்ப்பு அற்ற 100 கோட்டைகளை இடித்தாய். உண்மையான வீரர்களின் தலைவனே, மிகுந்த செல்வமுள்ளவனே, நீ மகத்தான போருக்கு பயங்கரமான தேரிலே ஏறவும் உத்தம வழியில் செல்பவனே, பாலனத்துக்காக நீ என்னிடம் வரவும் புகழுள்ள நீ எங்கள் புகழை சனங்களின் நடுவே புலப்படுத்தவும். 4680 பாடலோடு 89வது பாடலோடு இது
31வது சூக்தம். போரில் இரு பக்கத்தினரும் இந்திரனை போற்றுகிறார்கள் என்பது பிசேல் என்பவர் கூறுகிறார். செல்வத்திற்கு அதிபதியான இந்திரனே, நீ தனியாக இருக்கிறாய், ஆயினும் மானிடர்கள் உனக்கு அடங்கியுள்ளனர். தண்ணீர், புதல்வர்கள், செல்வம் ஆகியவற்றை வேண்டி அவர்கள் உன்னை துதிக்கின்றனர். தண்ணீர், புதல்வர்கள், செல்வம். 32வது சுக்தம். ரிஷி சுகோத்திர பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: நான் என்னுடைய வாயினால் மகத்தாயும் வீரனாயும் வலியனாயும் துரிதனாயும் துதியார்கனாயும் வளர்ந்தவனுமாயுள்ள இந்திரனுக்கு புதியவையும் நிறைந்தவையும் சுகப்படுத்துவதுமான துதிகளை கூறுகிறேன். அவன் கவிகளுக்காக தாய்மார்களான சோதியையும் புவியையும் சூரியனால் ஒளிப்படுத்தினான். கவிகளால் புகழப்பட்டு அவன் மலையை பிளந்தான். மிக்க தியானம் செய்யும் வழிபடுபவர்களால் அடிக்கடி விரும்பப்பட்டு அவன் பசுக்களின் தடைகளை நீக்கினான். பல செயல்களை செய்யும் அவன் குனிந்த முழந்தாள்களோடு அவிகளை அளிக்கும் வழிபடுபவர்களுடன் அங்கரசர்களுடன் சேர்ந்து பசுக்களை மீட்க அசுரர்களை வென்றான். கோட்டைகளை இடிக்கும் அவன் நண்பர்களோடு நண்பனாகி கவிகளோடு கவியாகி அசுரர்களின் திறமான புறங்களை இடித்தான். ரிஷபனே, போற்ற தகுந்தவனே, நீ மகத்தான படைகளோடும் சேர்ந்து சனங்களின் நடுவே வழிபடுபவனை சுகப்படுத்த இளம் குதிரைகளோடும் பல வீர குதிரை குட்டிகளோடும் அவனிடம் வரவும். இயல்பான சக்தியுள்ள அவனிடம் துரித குதிரைகள் உண்டு. பகைவர்களை வெல்லும் இந்திரன் தட்சிணாயனத்திலே சலங்களை விடுவிக்கிறான். இங்கனம் விடுவிக்கப்பட்ட சலங்கள் தினந்தோறும் தீராத திரும்பி வராத கடலுக்கு செல்லுகின்றன. 4694வது பாடலோடு 32வது சுக்தம் நிறைவு பெறுகிறது. இப்பாடலில் நிவ்யாபிகி என்ற சொல் வருகிறது. இதன் பொருள் சரிவர விளங்கவில்லை. அனவதராபிகி என்ற சொல்லை சேர்த்து சாயனர் புதிய இளம் குதிரைகள் என்று பொருள் கூறுகிறார். அச்சொல் உடைகளை குறிக்கலாம் என்று ராத் கூறுகிறார். ராத்துங்கிறவர் எல்லாம் மேல்நாட்டு அறிஞர்கள். துணிகளில் கட்டி எடுத்து செல்லப்பட்ட பரிசுகள் என்று கிராஸ்மேன் கூறுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள், அந்த வடமொழிக்கு உள்ள இயல்பு, அந்த ஏதாவது ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கலாம். ரிஷி சுனகோத்திர பரத்வாஜன். இப்போ வீடு என்றால் மனை, இருப்பிடம், வசிப்பிடம், அப்படி தமிழ்லையும் இருக்குது. மனை, வீட்டுக்கு இல்லம் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கலாம். ஆனால் இல்லம் என்பதற்கு வேறு வேறு பொருள்கள், அது அந்த சொல்லுக்கு வேறு பொருள் வர்றது வேறு மாதிரி இருக்கும். மரம், ஓடு என்று தனித்தனி ரிஷி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ங்கிறது ஒரு சரியான வழக்கம் இல்லை. ரிஷி சுனகோத்திர பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: ரிஷபனான இந்திரனே, நல்ல குதிரையின் மீது ஏறி பகைவரின் பல குதிரைகளை வெல்பவனும் போர்களிலே எதிர்க்கும் பகைவர்களை வெல்லுபவனும் அழிப்பவனும் எஜிப்பவனும் துதியால் உன்னை இன்புறுத்துபவனும் மிகுந்த பலமுள்ளவனுமான புதல்வனை எங்களுக்கு அளிக்கவும். இந்திரனே, பலவித மொழிகள் உள்ள மனிதர்கள் போரிலே பாலனமாக உன்னை அழைக்கிறார்கள். நீ விப்ரர்களோடு சேர்ந்து பணிகளை கொன்றாய். உதாரன் உன்னால் பாலிக்கப்பட்டு உணவை பெறுகிறான். சூரனே, இந்திரனே, நீ எதிரிகளான ஆரியர்களையும் தாசர்களையும் இருவித பகைவர்களையும் அழித்தாய். இது எப்படின்னு வரல. ஆரியர்களையும், எதிரிகளான ஆரியர்களையும் தாசர்களையும் இருவித பகைவர்களையும் அழித்தாய். தலைவர்களின் தலைவனே, நீ போரிலே உன்னுடைய நன்கு செலுத்தப்படும் ஆயுதங்களால் காடுகளை அழிக்கும் விறகு வெட்டிகளைப் போல் உன்னுடைய சத்துருக்களை வெட்டி தள்ளினாய். இந்திரனே, நாங்கள் செழிக்க எங்கும் பரவும் நீ எங்களுடைய நண்பனாகவும் குற்றமற்ற பாலனங்களோடு பாலிப்பவனாகவும் ஆட்கள் அழியும் சமர்களிலே போராடுங்கால் நாங்கள் செல்வத்தை அடைய உன்னை அழைக்கிறோம். இந்திரனே, நீ இப்பொழுதும் இனி வருங்காலங்களிலும் எங்களுடையனாகவும் எங்கள் நிலைக்கேற்றவாறு சுகப்படுத்துபவனாகவும் இங்கன உஷையிலே துதித்து உன்னை புகழ்ந்து மகத்தான உன்னுடைய எல்லையற்ற பிரகாசமான சுகத்திலே நாங்கள் இருப்போமாக. 4699வது பாடலோடு அந்த 33வது சுத்தம் நிறைவு பெறுகிறது. 34 ரிஷி சுனகோத்திர பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது: இந்திரனே, உன்னில் பல தோத்திரங்கள் சேர்கின்றன. உன்னிடமிருந்து பல புகழுரைகள் வருகின்றன. ரிஷிகளின் துதிகளும் தோத்திரங்களும் ஸ்தோமங்களும் பூர்வத்தில் போல் இப்பொழுதும் இந்திரனாம்
உன்னை போற்ற பரஸ்பரம் முந்துகின்றன. மகத்தான பலத்துக்காக தேருடன் போரில் இந்திரனோடு இணைந்திருப்பவர்களான நாங்கள் பலரால் அழைக்கப்படுபவனும் பலரால் போற்றப்படுபவனும் மகானும் ஏகனும் வேள்விகளில் புகழப்படுபவனுமான அவனை போற்றுவோமாக. எந்த செயல்களாலும் சொற்களாலும் துன்பமாகாத இந்திரனை மேம்படுத்த எல்லா துதிகளும் அவனிடம் செல்லுகின்றன. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துதியார்கனான அவனை போற்றுகிறார்கள். அந்த துதிகள் அவனை இன்புறுத்துகின்றன. சோதியிலே சந்திரனோடு சேரும் காந்தியைப் போல் அளிக்கப்படும் சோமம் இந்திரனோடு சேர விரும்புகிறது. பாலைவனங்களிலே மனிதர்களுக்கு புத்துயிரை அளிக்கும் ஜலத்தை போல் பாலைவனத்தில் தண்ணி கிடைச்சதுன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பாலைவனங்களிலே மனிதர்களுக்கு புத்துயிரை அளிக்கும் ஜலத்தை போல் வேள்விகளிலே அளிக்கப்படும் தோத்திரங்களும் அவிகளும் அவனுக்கு செழிப்பை அளிக்கிறது. இந்த மகத்தான தோத்திரம் வழிபடுபவர்களான எங்களால் இந்த இந்திரனுக்கு எங்களுடைய பகைவர்களோடு நடைபெறும் மகத்தான போரிலே எங்கும் பரவும் இந்திரன் எங்களை காப்பவனாகவும் மேம்படுத்துவனாகவும் தோன்ற கூறப்படுகிறது. 4704வது பாடலோடு அந்த சுக்தம் நிறைவு பெறுகிறது. எல்லா துதிகளும் இந்திரனை சென்று அடைகின்றன. இதனால் அவன் வெறுப்படைவதில்லை. தன்னை போற்றுபவர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்ற முடியாத சாதாரண மனிதன் தன் இயலாமையை நினைத்து வருந்துவது போல் இந்திரன் வருந்துவது இல்லை என்று பொருள் கூறப்படுகிறது. 4வது பாட்டில் இப்பொருள் விளங்குவது சிறிது சிரமமாக உள்ளது. லுட்விக் கூறுகிறார், அர்க்கா என்பது வடமொழி மூலம் பிற்காலத்தில் சந்திரனின் மனைவியாகவோ அல்லது சக்தியாகவோ ஜோத்சனா அல்லது கௌமுதி என்பவர்கள் சந்திரனின் மனைவியாக கூறப்பட்டனர். சூரியனின் பெண் சூர்யா என்று அழைக்கப்பட்டால் இது சந்திரனின் பெயர்தான். சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றதால் பெண் என்று அழைக்கப்பட்டாள் என்கிறார் லுட்விக். ரிஷி நரோ பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது, எங்களுடைய தோத்திரங்கள் உன்னோடு, சூர்யாங்கிறது இந்திரன்னு இப்போ இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முதல்ல சூரியனுடைய பெண்ணு தான் சூர்யா. அவள் இந்திரனோட பெண்ணாக இருந்தால் அஸ்வினி தேவர்களுக்கு மனைவி ஆயிடுது. அப்போ சந்திரன்கிறது பெண்ணா? இது அவங்க சொற்கள் அப்படி வருது, அந்த பொருளை தருது. ரிஷி நரோ பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது 35 நரோ பரத்வாஜன். அது யார்? எங்களுடைய தோத்திரங்கள் உன்னோடு உன்னுடைய தேரிலே எப்பொழுது நிலைக்கும்? நீ உன்னை துதிப்பவனுக்கு எப்பொழுது 1000 சனங்களை தாங்கும் புஷ்டி பொருளை தருவாய்? என்னுடைய ஸ்தோமத்தை எப்பொழுது செல்வத்தோடு சேர்ப்பிப்பாய்? எப்பொழுது எங்களுடைய வேள்விகளை செல்வத்தோடு செல்வப்படுத்துவாய்? இந்திரனே, நீ எப்பொழுது தலைவர்களோடும் வீரர்களோடும் ஒருமையுடன் சேர்ப்பித்து எங்களுக்கு போர்களிலே வெற்றி அளிப்பாய்? நீ பகைவரிடமிருந்து முப்பொருள்களை ஏந்தும் பசுக்களை எப்பொழுது வெல்வாய்? இந்திரனே, நீ எங்களுக்கு பரவலான செல்வத்தை எப்பொழுது அளிப்பாய்? மிக்க பலமுள்ளவனே, நீ உன்னை வழிபடுபவனுக்கு பலவிதமான உணவை எப்பொழுது தருவாய்? நீ உன்னிலே துதிகளையும் செயல்களையும் எப்பொழுது ஐக்கியம் செய்து கொள்வாய்? அவிகள் எப்பொழுது பசுக்களை தோற்றுவிக்கும்? இந்திரனே, உன்னை வழிபடுபவனுக்கு எப்பொழுது பசுக்களை அளிப்பதும் குதிரைகளால் இன்புறுத்துவதும் பலத்தில் புகழுள்ளதுமான உணவை புஷ்டியை பெருக்கவும் பாலை நன்கழிக்கும் பசுக்களை காக்கவும் அவற்றை பிரகாசிக்க ஒளிப்படுத்தவும் எங்களது பகைவனை வேறு வழியிலே செலுத்தவும் வீரனாயிருக்கும் வலியனான இந்திரன் பகைவர்களை அழிப்பவனாயிருக்கிறான். ஆதலால் நீ போற்றப்படுகிறாய். நான் சுத்தமான செல்வங்களை அளிக்கும் இந்திரனை தவறாமல் எப்பொழுதும் துதிப்பேனாக. விப்ரனான இந்திரனே, உணவால் ஆங்கிரசர்களை இன்புறுத்தவும். 4709வது பாடலோடு அந்த சுக்தம் 35 நிறைவு பெறுகிறது. தங்கள் வேண்டுதல்களை கவனிப்பதில் இந்திரன் தாமதப்படுத்துவதைக் கண்டு ரிஷி வருந்துகிறார். அதான் அந்த பாடல். அவர் லுட்விக் என்ன சொல்கிறாருன்னா, சக்கரனே, இந்திரனே, வீரனான நீ கதவுகளை திறக்கிறாய். பால் கொடுக்கும் பசுக்கள் எங்களிடமிருந்து செல்லாமல் இருக்கட்டும். ஆங்கிரசர்களின் துதிகளால் பசுக்கள் இன்புறட்டும். இந்த 5வது பாட்டுக்கு கிராஸ்மேனும் மேற்கண்டவாறே பொருள் கூறார். ரிஷி நரோ பரத்வாஜன் இந்திரனை நோக்கி கூறுவது, உன்னுடைய எக்களிப்புகள் மானிடர்களுக்கெல்லாம் நன்மையை உண்மையாகவே தருகின்றன. புவியில் இருக்கும் செல்வங்கள் மனிதர்களுக்கெல்லாம் உண்மையாகவே நன்மையை தருகின்றன.
நீ உண்மையாகவே உணவை வகுத்தளிப்பவன், ஆதலால் நீ தேவர்களின் நடுவே ஆற்றலை ஏந்துகிறாய். வழிபடுபவன் அந்த இந்திரனுடைய பலத்தை முக்கியமாய் போற்றுகிறான். சனங்கள் அவனை வீரச் செயல்களுக்காக உண்மையாகவே முற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் ஓயாமல் வரும் பகைப்படைகளை புடைப்பவனும் எதிரிகளை எதிர்ப்பவனும் தாழ்த்துபவனுடைய இந்திரனுக்கு விருந்திரனை அழிப்பதற்காக வேள்வியை நடத்துகிறார்கள். மருத்துக்கள் சங்கமாக சேர்ந்து அவனுக்கு சேவை செய்கிறார்கள். வீரியங்களும் ஆண்மைகளும் நீயுத குதிரைகளும் இந்திரனுக்கு சேவை செய்கின்றன. மிகுந்த வாய்மைகள் உள்ள தோத்திரங்கள் பறந்து விசாலமாயிருக்கும். இந்திரனிடம் கடலுக்கு செல்லும் நதிகளைப் போல் செல்கின்றன இந்த துதிகள். இந்திரனே, நீ எங்களால் போற்றப்பட்டு மிகுந்த இன்பத்தை தருவதும் மனையை அளிக்கும் செல்வமுள்ளதுமான தாரையை பெருக்கவும், ஏனெனில் நீ ஜனங்களின் ஒப்பற்ற தலைவனாய் இருக்கிறாய். நீ உலகத்துக்கெல்லாம் தனி தலைவனாய் இருக்கிறாய். இந்திரனே, எங்கள் துதியால் இன்புறுபவனும் பகைவர்களின் மிகுந்த செல்வங்களை சூரியனைப் போல் வெல்பவனுமான நீ செவியுற தகுந்த ஸ்தோத்திரங்களை கேட்கவும் பலத்தோடு இருப்பவனும் ஒவ்வொரு யுகத்திலும் போற்றப்படுபவனும் அவியால் புலப்படுபவனுமான நீ எங்களிடம் அசாதாரணமாய் இருக்கவும். 4714 எக்களிப்புகள் சோமரசத்தை பருகுவதால் ஏற்படும் மகிழ்ச்சி. இந்த 36வது சூக்தம் இன்று தாமதமாக ஆரம்பித்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தாமதத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து ஒரு செய்திகளை சொல்ல வேண்டாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒருவேளை தெரியட்டும், தெரியாமல் சொல்லலையேங்க நினைக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை, இந்த வேதம் படிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த நேரத்தில் நம்முடைய தோழர்கள் யாராவது எனக்கு தொலைபேசி செஞ்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் 8லிருந்து 9 வரை தவிர்த்துடுங்க. 1 நண்பர்களாக இருந்தார், இல்லை இந்த மாதிரி இடையூறு செய்யணுங்கிறது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வேண்டாம், அந்த முயற்சி வேண்டாம். வேதம் படிக்கிறேன் அவ்வளோதான். அதனால் அதில் வேறு எதுவும் நீங்கள் நான் வேதத்தை படிச்சுட்டு வரேன். நீங்கள் வேதம்னு சொன்னீங்க, அதில் எதுவும் நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்க. அது என்னான்னு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது எல்லாருக்குமே இது தெரியட்டுமே அப்படின்னு தான். அதாவது இதனால் தலை வெடித்து போயிடும், ராமானுஜருக்கு சொன்ன மாதிரி நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ நரகத்துக்கு போயிடுவேன்னாரு. ராமானுஜர் கோபுரத்து மேலே ஏறி சொன்னார் பாருங்கள், எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை. அதாவது அவர் கேட்டிருக்காரு, சொல்லி கொடுத்தவர். இதை உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன், நீ ஏன் எல்லாருக்கும் சொன்னேன்னு. எல்லோரும் போவாங்களே, நான் போனால் நரகத்துக்கு போனால் போயிட்டு போகிறேன்னாராம் ராமானுஜர். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நான் படிக்கிறத படிப்பேன். தேவையில்லாமல் இந்த நேரங்களில் சும்மா வெட்டித்தனமாக போட்டு நீ தானா அவர், நீ அதுன்னு போய் எல்லாரையும் கேட்டுட்ருக்காங்க. நான் தான் அது, சரியா? நம்ம நண்பர்களை எல்லாம் போய் ஃபோன் பண்ணி அவங்கள போய் நீ தான் இளங்கோவனா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு பேர் நடேசனும் பக்கீர்சாமியுமா இளங்கோவன் சொல்லுவாங்க, அவர் வேறங்கம்பாங்க. அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கைவிடுங்க. இது படிக்கிறது தானே, தமிழில் நிறையா அச்சரித்து ஊர் ஊராக போயிடுச்சு, பல ஆயிரக்கணக்காக போய் சேர்ந்துருக்குது. நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். தேவையில்லாமல் வேண்டாம். நண்பர்களாக இருந்து இந்த நேரத்தில் கூப்பிடாதீங்க. நண்பர்களாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் இடையூறாக வரும். ஒன்றும் இல்லை, பல வழிகள் இருக்கின்றன, இணையத்தில் 1000 வழிகள் இருக்கின்றன. எல்லா வழிகளிலும் பண்ணலாம். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் 4 பேரை விட்டு படிக்க சொல்கிற மாதிரி இருக்கும். அது வேண்டாமே, நான் படிச்சுட்டு தான் பாட்டுப்பேன். இப்போ யாரும் டிகிரி கொடுக்க போகிறதில்ல. திரிவேதி சதுர்வேதின்னு, ரித்விக் வேதம் அறிந்தவர், அதெல்லாமே சொல்ல முடியுங்களா? அதனால் அது வேண்டாம், அந்த முயற்சி வேண்டாம். அதனால் இந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை எனக்கு அழைப்பு விடுப்பவர்கள் நம்முடைய நண்பர்களாக இருந்தால் வேண்டாம். 9 மணிக்கு மேலே இல்லை, அதுக்கு பிறகு எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. முக்கியமாக எனக்கு என்னுடைய பெயர்கள் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கிற நண்பர்கள் கூப்பிட்டால் அந்த பெயர்கள் கூப்பிடுங்க. வேறு பெயர்கள் இல்லாத தொலைபேசியை நான் எடுக்க மாட்டேன். அதனால் நம்ம நண்பர்களாக இருந்தால் வேறு
வேறு வழியில் முயற்சி செய்வோம். மெசேஜ் அனுப்புங்க, வேணா பார்த்துட்டு நான் தான் ஐயா கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அதனால் இது வேண்டாம், வெட்டி வேலை பண்ணிகிட்ருக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். நன்றி தோழர்களே. நாளை நாம் தொடர்வோம். 38வது சுக்தம் நாளை, 37வது சுக்தம் நாளை பார்க்க வேண்டியிருக்குது. ரிஷி பார்கசிய பரத்வாஜன். வேண்டுமானால் 37 படித்துவிட்டு 38 நாளைக்கு வைக்கலாம். உக்கிரனான இந்திரனே, உன்னுடைய இணைக்கப்பட்ட குதிரைகள் உன்னுடைய அனைவராலும் விரும்பப்படும் தேரை எங்கள் முன்னே இழுத்து வருக. வழிபடும் பரத்வாஜன் உன்னை அழைக்கிறான். இன்று உன்னோடு சேர்ந்து இன்புறும் நாங்கள் இன்று செல்வத்தில் செழிப்போமாக. பசுமையான சோமரசங்கள் எங்கள் வேள்வியிலே பாய்கின்றன. சுத்தமான அவை நேராக கலசத்தினுள் செல்லுகின்றன. பழையவனும் புகழ் உள்ளவனும் மதமளிக்கும் சோமத்தின் அரசனுமான இந்திரன் இந்த சோமத்தை பருகுவானாக. எங்கும் செல்பவையும் நேராக சலிப்பவையும் தேரை இழுப்பவையுமான குதிரைகள் திடச்சக்கரம் உள்ள தேரிலே அமர்ந்திருக்கும் மகத்தான வலிமையுள்ள இந்திரனை எங்கள் வேள்விக்கு ஏந்தி வருக. அமுதமான சோமம் காற்றால் வற்றாமல் இருக்க உத்தமனும் பல செயல்களை நடத்துபவனுமான இந்திரன் செல்வர்களின் நடுவே வழிபடுபவனை தானமளிக்க ஊக்கப்படுத்துகிறான். அதனால் வஜ்ரமேந்துபவனே, நீ பாவத்தை விளக்குகிறாய். தீரனான நீ அறிஞர்களுக்கு செல்வங்களை அளிக்கிறாய். இந்திரன் உத்தம உணவை தருபவனாய் இருக்கிறான். மிக்க புகழுள்ள இந்திரன் எங்கள் துதிகளால் புகழில் சிறப்பானாக. இந்திரன் விருத்திரனை கொள்பவனாகுக. பிரேரிக்கும் இந்திரன் துரிதனாயிருக்கும் அவன் நாங்கள் விரும்பும் செல்வங்களை எங்களுக்கு அளிப்பானாக. 4719வது பாடலோடு அந்த சூக்தம் நிறைவு பெறுகிறது. 37. நாளை 38 பார்க்கலாம். இதில் ஒரு அடிக்குறிப்பு இருக்கிறது. அமுதமான சோமம் காற்றால் வற்றாமல் இருக்க என்று வாயு அமிர்தத்தை வைத்திருப்பவன் என்கிறார் லுட்விக். அவ்வளோதான். நாளை 38வது சுத்தம் பார்க்கலாம். இந்த செய்தியில் சொன்னதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது சொல்லாமல் இருக்க வேண்டாமே என்பதற்காக சொன்னேன். நேற்றும் இதுபோல் நடந்தது, இன்றும் இதுபோல் நடக்கிறது. சரியாக இந்த 8 மணி அளவில். அதனால தான் நம்ம தோழர்கிட்ட சொன்னேன் என்ன நடக்குதுன்னு. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஹரப்பாவில் தமிழர் ஆட்சி என்ற அந்த நூலை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். அது ஒரு நாள் அதை செய்வோம். அது ஒரு சிறிய நூல் தான் அது. ஆனால் இந்த ரிக்வேதத்தின் அந்த பரத்வாஜன் வசிஷ்டர் போன்றவர்கள் பாடுகின்ற பாடல்கள் இருந்து அங்கே என்ன நடந்தது, ஹரப்பாவில் தமிழர் ஆட்சி என்ற அந்த நூலில் இதிலிருந்து ஆதாரங்களை அவர் எடுத்து சொல்கிறார். ஆகவே அதை நான் ஒரு நாளுக்கு உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் என்ற இந்த செய்தியோடு இன்றைய தொடர் வாசிப்பை முடிவு செய்வோம். நாளை காலை 8 மணிக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. அனைவருக்கும் பகிருங்கள் முடிந்தால்.